ஆகவே நாம் பார்க்கும் பொழுது இந்த நாள் ஒரு விசேஷித்த ஒரு நாள். நாங்கள் நாட்களை ஏதோ ஒன்றுக்கு விசேஷித்து கொள்ளுகிற கூட்டம் அல்ல. ஆகவே மிக முக்கியமானது, இன்றைக்கி அநேகர் பெந்தெகோஸ்தே நாள் என்று கொண்டாடுகிறார்கள். நாங்களும் அதை நினைவு கூறுகிறோம். ஆனால் இந்த கொண்டாட்டம் என்பது இன்றைய நாளுக்குரியது அல்ல. நன்றை கவனிங்கள். ஆவியானவர் நிரந்தரமாய் அந்த மேல் வீட்டறையிலே 120 பேர் அவர்கள் அமர்ந்து ஒருமனப்பட்டு இரவும் பகலும் ஜெபித்து கொண்டிருந்தார்கள், காத்து கொண்டிருந்தார்கள். அப்பொழுது ஆவியானவர் அவர்கள் மேல் வந்து இறங்கினார். ஆமேன். அந்த நாளை தான் பெந்தெகோஸ்தே நாள் என்று சொல்கிறோம். ஆக பெந்தெகோஸ்தே நாள் என்ற அந்த வார்த்தையின் அர்த்தம் 50வது நாள் என்று அர்த்தம். 50 என்றால் எதற்கு கணக்கிடப்படுகிறது? இயேசு மரித்து சிலுவையில் அவர் மரித்து உயிரோடு எழுந்து 50வது நாள் அவர் பரம் ஏறிய பொழுது 40 நாட்களுக்கு பிறகு இயேசு பரமேறுகிறார். அதன் பிறகு 10 நாட்களுக்கு பிறகு ஆண்டவர் சொல்றாரு, நீங்கள் காத்திருங்கள், அப்பொழுது தேற்றரவாளனாகி ஆவியானவர் உங்களுக்குள் அனுப்புவேன் என்று. எருசலேமிலே சீசர்கள் 120 பேர் காத்திருக்கிறார்கள், ஜெபிக்கிறார்கள். அப்பொழுது சடுதியாக அந்த நியமிக்கப்பட்ட நாளிலே ஆவியானவர் நிரந்தரமாய் சபைக்கு கொடுக்கப்பட்டார். அந்த நாள் தான் பெந்தெகோஸ்தே நாள். அல்லோரா ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. அப்போ இன்னைக்கு மட்டும் கொண்டாடணுமா? இன்னைக்கு ஒரு சில கேள்வி, பாஸ்டர் இன்னைக்கு வெள்ளை உடுக்கணுமா, கருப்பு உடுக்கணுமா, டிசைனாக உடுக்கணுமா? ஆவியானவர் வந்துட்டு போகவில்லை கொண்டாடுவதற்கு. ஆவியானவர் நிரந்தரமாய் உங்களுக்குள்ளும் எனக்குள்ளும் வாசம் பண்ணுகிறார். ஒவ்வொரு நாளும் நமக்கு இது ஒரு கொண்டாட்டமான வாழ்க்கை தான். ஒரு ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. ஆக ஆவியானவர் உங்களுக்குள்ளும் வாசம் பண்ணுகிறார், எனக்குள்ளும் வாசம் பண்ணுகிறார். ஆக உலகத்தில் என்ன காரியம் நமக்கு வெளியே இருந்தாலும் எல்லாவற்றையும் ஜெயித்து தேவ சித்தத்தை திட்டத்தை முடித்து ஒரு நாள் இயேசு வரும்பொழுது நம்ம உயர்த்தி கொடுப்பதற்கு அவர் உண்மை உள்ளவர், வல்லமை உள்ளவர், சத்தியம் உள்ளவர், நீதி உள்ளவர், பரிசுத்தம் உள்ளவர். எந்த பலவீனம் குறை இருந்தால் நமக்கு உதவி செய்து அவர் வரும்பொழுது நம்மை உயர்த்த அவர் நமக்குள்ளே வாசம் பண்ணுகிறார். நல்ல ஆமென் சொல்லுங்க. ஆவியானவர் இருக்கிற மாதிரி இன்னைக்கு சர்ச் இல்லை பாருங்க. மைக்கை பிடிச்சி நல்லா 2 சத்தம் போட்டாக்க தான் வந்து அபிஷேகமே வருது. ஆமேன். இந்த அபிஷேகம் வர்ற நேரம் ஒரு அடி அடிப்பீங்களே, கொஞ்சம் அடிங்க பார்ப்போம். சபைக்கு ஒரு அபிஷேகம் வர ஒரு கடைசி அடிங்க, ஒரு அடியோன்னு அடிப்பீங்களே, அடிங்க பார்ப்போம். போடுங்க, மியூசிக்கை போடுங்க. இன்னைக்கு சர்ச் அப்படி இருக்குது. ஹலோ, எப்படி இருக்குது? ஜெபிக்க ஆள் இல்லை, அபிஷேகத்தில் ஜெபிக்க ஆவியில் ஜெபிக்க ஆள் இல்லை. அதுக்கெல்லாம் வேணும், ரொம்ப பேர் வேணும். ஹல்லேலூயா. கொஞ்சம் துதிங்களே பார்க்க எல்லாம். ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. ஓ ரபா ஷேகேதல மஹந்தனா ரகதன மரபதனா. ஓ ஆவியானவர் வருகிறார். ஃபயர், அக்கினி வருகிறது. நல்லா அடி தம்பி, இன்னும் கொஞ்சம் இப்படி அடிக்கிறீங்க. ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. வருகிறது, அக்கினி வருகிறது, ஆவியானவர் வருகிறார், 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 வருகிறார். இங்க பாருப்பா, வருகிறார், வருகிறார், வருகிறார். மழை ஓஞ்சே போச்சு. இன்னைக்கு அப்படித்தான் அபிஷேகம், ஆவியானவர். சர்ச் அப்படித்தான் இருக்குது. பாஸ்டர் மைக்கில் ஜபத்தை நிப்பாட்டுனா அவ்வளவுதான். ஆவியானவர் திருப்பி பரலோகம் போயிட்டாரு. ஒரு நாள் நினைக்காதீங்க ஆண்டவர் இன்னைக்கு நம்ம நிலையை பார்த்து அவர் சந்தோஷப்படுகிறார் என்று. அவர் நிச்சயமாய் துக்கப்படுகிறார். ரொம்ப பேர் கேட்கிறீங்களே, கடவுள் எனக்கு என்ன செய்தார்? கர்த்தர் செய்ததற்கு நீங்கள் உண்மையா இருந்தீர்களா? பெற்றுக்கொண்டதுக்கு உண்மையா இருந்திருக்கிறோமா? இது சாதாரணமான நாள் அல்ல, சும்மா கொண்டாடுகிற நாள் அல்ல. இது வாழ்க்கை மாறுகிற ஒரு ஸ்தலத்துக்குள் கடவுள் நம்மை கொண்டு வந்திருக்கிறார். ஆமென் சொல்லுங்க. மறுரூபமாகிற ஒரு இடத்துக்கு கடவுள் கொண்டு வந்திருக்கிறார். அதுவரை கடவுளுக்குள் வாசம் பண்ண முடியாத தேவன் மனிதனோடு தொடர்பு கொள்ள முடியாத சந்தர்ப்பத்திலே தேவன் என்ன செய்தார்? மனிதனை படைத்தவர், மனிதனை நேசித்தவர், ஏதேன் தோட்டத்திலே கொண்டு வந்து எல்லாவற்றையும் கொடுத்த தேவன் இந்த மனிதன் தவறிழைத்தான், பாவம் செய்தான், அடிமையாகி விட்டான். ஆகவே அவர் மனித ரூபத்திலே அடிமையாய் வந்து இந்த பூமியிலே இரத்தமும் மாம்சமுமாய் வந்து படைத்த இந்த மனிதனுக்காக சிலுவையிலே இரத்தம் சிந்தி அவர் மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு மரணத்தை ஜெயித்து உயிரோடு எழுந்து அவர் இன்று ஜீவிக்கிறார். அவர் பரத்தில் ஜீவித்தாலும் அவருடைய ஆவியானவர் எனக்குள்ளும் உங்களுக்குள்ளும் அவர் ஜீவிக்கிறார். ஆமென். ஆமென் சொல்லுங்க. இருக்கிறாரா? இயேசு சொன்னார், நான் போவது நல்லது, நான் போனால் அவர் உங்களுக்குள் வருவார். அவர் உங்களுக்குள் வாசம் பண்ணுகிற நாள். ஆமென் சொல்லுங்க.
வெளியே இருக்கிற ஒரு மனிதனே என் வாழ்க்கையை மாற்ற முடியுமானால், தாக்கத்தை ஏற்படுத்த முடியுமானால், எனக்குள் இருக்கிற சர்வ வல்லமுள்ள திருத்துவத்தின் ஆவியானவருக்கு என் வாழ்க்கையை எந்த அளவுக்கு மாற்ற முடியும்? அவருக்கு இடம் கொடுத்தால் ஒழிய யாருக்குள்ளும் அவர் அசைவதில்லை, பேசுவதில்லை, பார்ப்பதில்லை. இன்று அநேகர் சபை அவரை மௌனிக்க செய்திருக்கிறது. ஆவியானவர் உங்களுக்குள் வாசம் பண்ணுகிறார். ஆமென் சொல்லுங்க. ஒரு கையொய்து சொல்லுங்க. ஆவியான தேவன் என்ன செய்கிறார்? எனக்குள் வாசம் பண்ணுகிறார். ஆவி உள்ளவனுக்குள்ளே ஒரு அபிஷேகம் இருக்கிறது. ஆமென். இயேசு சொன்னார், அக்கினியை போட வந்தேன், அக்கினியை போட வந்தேன், அது இப்பொழுதே பற்றி எரிய வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். ஆமென். அவர் ஒரு அக்கினியோடு வந்தார், ஒரு காரியத்தை பகிர்ந்து கொடுக்க வந்தார். அக்கினியோடு வந்த அந்த ஒரு தேவகுமாரன் 120 பேருக்குள்ளே பற்ற வைத்து போனார். அந்த 120 பேருக்குள் பற்ற வைத்ததுதான் இன்னைக்கு தேசம் முழுவதும், உலகம் முழுவதும் பற்றி கொண்டிருக்கிறது. ஒரு ஆமென் சொல்லுங்கள். அப்ப சொல்லுகிறார், அக்கினியை போட வந்தேன். வாசிங்க லூக்கா 12ஆம் அதிகாரம் 49ஆம் வசனத்தில் அவர் சொல்லுகிறார், அக்கினியை போட வந்தேன். சீக்கிரம். அதுல வராட்டி நீங்க சரி சீக்கிரம் வாசிச்சிடும். எல்லாரும் வாசிங்கள். பூமியின் மேல், சத்தமா சொல்லுங்க, பூமியின் மேல். சர்ச் சொல்லுங்க, பூமியின் மேல் அக்கினியை போட வந்தேன், அது இப்பொழுதே பற்றி எரிய வேண்டும் என்று விரும்புகிறேன். ஆமென். இந்த பூமியில் ஒரு மாற்றத்தை கொண்டு வர அக்கினி வந்து 2 காரியத்தை ஆண்டவர் பயன்படுத்துகிறார். ஒன்று அழிவுக்கு பயன்படுத்துகிறார், ஒன்று அபிஷேகத்தை கடவுள் பயன்படுத்துகிறார். ஆமென். இதை சொல்லிட்டு சொல்லுகிறேன், நான் முழுக வேண்டிய ஒரு ஸ்நானம் உண்டு, அதை முடித்த பிறகுதான் இந்த அக்கினியை நான் உங்கள் மேல் போட முடியும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்துக்கு வரும் பொழுது வாசியுங்கள். அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை வாசிக்கும் பொழுது, பெந்தெகோஸ்தே என்னும் நாள் வந்தபோது அவர்கள் எல்லாரும் ஒருமனப்பட்டு ஓரிடத்திலே வந்திருந்தார்கள். ரைட். நான் இந்த செய்தி வந்து ஆழமா உங்களுக்கு எல்லாம் பேசியிருக்கிறேன். சீனாய் மலையில தான் முத ஆண்டு இறங்கினார். அதாவது பஸ்காவின் அடிக்கப்பட்டு இஸ்ரவேலர் எகிப்திலிருந்து மீட்கப்பட்ட 50வது நாள் ஆண்டவர் சீனாய் மலையில் இறங்குகிறார். அதற்கும் சீயோன் மலைக்கு என்ன வித்தியாசம், இந்த பெந்தெகோஸ்தே நாள் என்றால் என்ன, இதையெல்லாம் நாங்கள் ரொம்ப பார்த்துருக்கிறோம். ஆகவே நான் இதை கொஞ்சம் இன்று வேறு விதத்தில் உங்களோடு நான் பேச விரும்புகிறேன். ஆவியானவர் பேச விரும்புகிறார். ஒரு ஆமென் சொல்லுங்க. ஆவி உள்ளவங்கள் ஒரு ஆமென் சொல்லுங்கள். ஹல்லேலூயா. அப்ப பெந்தெகோஸ்தே என்னும் நாள் வந்தபோது அவர்கள் எல்லோரும் ஒருமனப்பட்டு என்ன செய்தார்கள்? கூடி வந்திருந்தார்கள். சொல்லுங்க, என்ன செய்தார்கள்? கூடி வந்திருந்தார்கள். எதற்கு கூடி வந்தார்கள்? எல்லோரும் ஒரு கூட்டம், பெரிய கூட்டம். அன்னைக்கு இந்த பெந்தெகோஸ்தே நாளை கொண்டாட அந்த எருசலேமுக்கு வெளியே ஒரு பெரிய கொண்டாட்டம் நடக்கிறது. ஆனால் கர்த்தர் சொல்லுகிறார், அதுவல்ல கொண்டாட்டம், இன்னைக்கு ஒரு காரியம் நடக்க போகிறது. இயேசு பரமேறும் பொழுது சொன்னார், காத்திருங்கள். சொல்லுங்க, காத்திருங்கள். நல்ல சொல்லுங்க, காத்திருங்கள். காத்திருங்கள், உங்கள் மேலே பிதாவின் வாக்குத்தத்தம் நிறைவேற போகிறது. ஆமென் சொல்லுங்க. என்ன நிறைவேற போகிறது? பிதாவின் வாக்குத்தத்தம் நிறைவேற போகிறது. இந்த காலத்தை கடவுள் முன்குறித்திருக்கிறார். இதோ ஒரு காலம் வருகிறது, உலகத்தின் ரட்சிப்பின் நாட்கள் வருகிறது. ஆமென் சொல்லுங்கள். ஜாதி ஜனங்கள் ரட்சிக்கப்பட போகிறார்கள். உங்களை நான் என்னுடைய ஊழியத்திலே சேர்த்துக் கொள்ளுகிறேன், என்னுடைய அழைப்பிலே உங்களை சேர்த்துக் கொள்ளுகிறேன். இதோ நான் என்ன செய்ய போகிறேன், நான் பரமேறி 10ஆம் நாளிலே ஒரு நாள் வரப்போகிறது. அன்றையிலே அநேகர் கூடியிருப்பார்கள். ஒரு கூட்டம் கொண்டாடும், ஒரு கூட்டம் சாப்பிட கொண்டாடுகிறது, ஆடை அணிய கொண்டாடுகிறது, அழகுபடுத்த கொண்டாடுகிறது. ஆனால் ஆண்டவர் சொன்னார், அதுவல்ல கொண்டாட்டம். நீங்கள் ஒருமனப்பட்டு இங்கே கூடியிருப்பீர்களானால் பெந்தெகோஸ்தே என்னும் நாள் வரும் பொழுது நான் என்னுடைய ஆவியானவரை பரத்திலிருந்து உங்களுக்கு அனுப்புவேன். ஆமென் சொல்லுங்கள். ஆமென். அப்ப இன்னைக்கு ரொம்ப பேர் வந்து அபிஷேகம் என்ன நினைக்கிறாங்க தெரியுமா? சத்தம் போடுறது அபிஷேகம் கிடையாது. ஆமென். ஹலோ, என்னது சத்தம் போடுறது அபிஷேகம்? அபிஷேகம் வந்த ஒரு சத்தம் போடுறது அது வேற. கீழே விழுகிறது அபிஷேகமா? ஹலோ, ஆவியானவர் வந்தா விழுந்துட்டே இருக்கணும். சில பேர் 30 வருஷம் விழுந்து கொண்டே இருப்பார்கள். என்னைக்கு தான் விழுகிறது நிப்பாட்டுறீங்களோ, நான் சொல்றேன், அன்னைக்கு தான் உங்களுக்கு ஸ்டடியா வருது ஆவியானவர். ஆமென் சொல்லுங்க. நல்லா போட்டு ட்ரம் அடிப்பது அபிஷேகமா? ஹலோ, நல்லா அடிச்சு வாரக்கிழமை உடைச்சிருங்க எல்லாம் அபிஷேகத்தில். நல்ல 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 டியூனுக்கு வாசிச்ச அபிஷேகமா? ஹலோ,
உங்களை பார்க்க டியூனுக்கு வாசிக்க ரொம்ப பேர் இருக்கிறானே வெளியே. நல்ல பாட்டு பாடுன அபிஷேகம், அந்த பிரதர் நல்லா படித்தார், நல்ல வாய்ஸ் பாஸ்டர், ஆவியான அவரோடு இருக்கிறார். நான் சொல்கிறேன் இல்லை, வெளியே ரொம்ப நல்ல பாடகர்கள் இருக்கிறார்கள். தெரியுமா உங்களுக்கு? யாராவது சொல்லுங்க பார்ப்போம். ஹலோ, காதுகள் திறக்கப்படட்டும் இயேசுவின் நாமத்தில். இது வேற, அது வேற. கர்த்தர் உங்களை வேறு பிரித்திருக்கிறார். அவன் எவ்வளவு திறமை இருக்கலாம், உயரத்தில் இருக்கலாம், பிரபல்யமாக இருக்கலாம், ஆனால் அவனுக்குள் இல்லாத மிக பெருமதியான ஆவியானவர் உங்களுக்குள் இருக்கிறார். உலகத்தில் இருப்போனிலும் எனக்குள் இருக்கிறவர் பெரியவர். உலகத்தில் இல்லாத பரிசுத்தத்தை அவர் எனக்குள் நிலை நிறுத்தி இருக்கிறார். தேவ சித்தத்தை வைத்திருக்கிறார். நல்ல ஒரு ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. இதெல்லாம் அபிஷேகம் இன்னைக்கு சபைக்கு தெரியாது பாருங்க. ஏன்னா சபையில் உள்ளவர்களுக்கு அபிஷேகம் இல்லை, அநேகருக்கு எது என்று தெரியாது, இனம் காண தெரியவில்லை, ஏமாறுகிறார்கள். அபிஷேகம் வந்தா நல்ல கவனிங்களேன், அவன் கடவுளுக்காக வாழுவான். ஒரு ஆமென் சொல்லுங்க. அபிஷேகம் வந்தா என்ன செய்வார்கள் சொல்லுங்க? ஆமென். கர்த்தருக்காக அவன் உண்மையாய் வாழுகிற ஒரு மனுஷனாய் இருப்பான். ஆமென். இயேசு சொன்னார், வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரம் ஜனாதிபதிக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது, அவருக்கு ஓட்டு போடுங்கள், அவர் உங்களை ஆளுவார். அப்படி சொன்னாரா? எப்படி சொன்னார்? வானத்திலும். வாயை திறங்கல, அபிஷேகம் வேலை செய்து பாருங்க, எப்படி தெரியுமா இருக்கு? நல்லா இருக்குது. நான் அந்த 6வது நேரம் ரொம்ப துக்கப்படும், உண்மையா சொல்றேன். ஜெபிக்கிற நேரம் ரொம்ப துக்கம். நமக்கு பேரே பெந்தகோஸ்துக்காரன். என்ன காரன் சொல்லுங்க பக்கத்தில்? பெந்தகோஸ்துக்காரனே ஸ்தோத்திரம் சொல்லுங்க. சொல்லுங்களே, பெந்தகோஸ்துக்காரனே பிரைஸ் தி லார்ட் சொல்லுங்கள். ஆமென். சும்மா வந்து போறதுக்கு கடவுள் அழைக்கல. இந்த சபை பிறந்ததே ஆவியானவர் மூலம் தான் பிறந்துச்சு. அவரை உள்ள வச்சு தான் அந்த சபையை ஸ்தாபித்தார். அன்னைக்கு கட்டிடத்துக்கு முக்கியத்துவம், அன்னைக்கு பொருளுக்கு முக்கியத்துவம், அன்னைக்கு பலிபீடத்துக்கு முக்கியத்துவம், அன்னைக்கு தூப கலசுக்கு முக்கியத்துவம். இன்னைக்கு எதுக்கும் முக்கியத்துவம் இல்லை. இன்னைக்கு முக்கியத்துவம் உங்களுக்கு தான். நீங்களே தேவனுடைய ஆலயமா இருக்கிறீர்கள். கர்த்தருடைய ஆவியானவர் உங்களுக்குள் வாசம் பண்ணுகிறார். வாசம் பண்ணுகிறவர் கிறிஸ்துவுக்குள் இருக்கிறவர். கிறிஸ்து எப்படி ஆவியானவர் மூலமாய் பிதாவுக்கு தேவ சித்தம் செய்து பிரியமாய் வாழ்ந்தாரோ அதை மட்டும் செய்வதற்கு தான் ஆவியானவர் உங்களுக்குள் வாசம் பண்ணுகிறார். ஆமென் சொல்லுங்க. ஒரு காலத்திலே கடவுளை நாம் அபிஷேகம் பண்ணினோம், அப்படித்தானே? ஹலோ, இருக்கிறீங்களா? கடவுளை என்ன செஞ்சோம்? அபிஷேகம் பண்ணணும். ஆனா இங்க வந்ததுக்கு அப்புறம் தான் மனசுல ஒரு கண் இருந்து அது திறந்துச்சு பாருங்க. கடவுள் மனிதனை அபிஷேகம் பண்ணுவதுதான் அபிஷேகம் என்பதை நான் கற்றுக்கொண்டோம். புரிஞ்சவங்க ஆமென் சொல்லுங்க, புரியாதவங்க ஒரு ஆமென் சொல்லுங்க. அன்னைக்கு அதெல்லாம் அபிஷேகம். பயபக்தி, இடம் பயபக்தி, சில பயபக்தி, பழம், மாலை, தேங்காய், இதெல்லாம் என்னது? பயபக்திக்குரியது. ஆனா இன்னைக்கு அதெல்லாம் பயபக்திக்குரியதல்ல, பரிசுத்தம் அல்லதல்ல, அபிஷேகம் அல்லது. நானே அபிஷேகத்துக்குரியவன். ஆமென் சொல்லுங்க. நானே. நல்லா சொல்லுங்களே. அப்ப ஆவியானவர் வந்தா டான்ஸ் ஆடுறதா? இன்னைக்கு அதெல்லாம் நடக்குது. சிரிக்கிறது, ஆடுவது, இதெல்லாம் சபை. இது அல்ல சபை. இதற்காக ஆவியானவரை கொடுத்து சபையை தேவன் இந்த பூமியிலே ஸ்தாபிக்கவில்லை. ஆண்டவர் சொன்னார், வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரம் கொடுக்கப்பட்டிருக்கிறது, நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளையும், நல்லா சொல்லுங்கள், சீசராக்கி. அப்புறம் அபிஷேகம் எப்படி வேலை செய்து தெரியுமா? தகன்னு இருக்குது. இப்போ எங்கிட்ட சண்டே ஸ்கூல் பிள்ளைகள் இதெல்லாம் மனனம் செஞ்சு சண்டே ஸ்கூலில் ஞானஸ்தானம் கொடுக்கும். இதெல்லாம் மனனம் சொன்னால் தான் உனக்கு ஞானஸ்தானம். ஞானம் வந்த பிறகு எடுப்பது தான் சொல்லுங்கள் ஞானஸ்தானம். தேவனை குறித்த ஞானம் வந்ததுக்கு அப்புறம் எடுக்கிற ஸ்தானம் தான் ஞானஸ்தானம். ஆமென். அப்ப ஆண்டவர் சொல்றாரு, இந்த வாக்குத்தத்தத்தை நிறைவேற்ற என்னென்ன காரியங்கள் நடக்க வேண்டுமோ அதற்காக கர்த்தருடைய ஆவியானவர் உங்கள் மேல் தருகிறார்.
ஒரு ஆமென் சொல்லுங்கள். அப்ப ஆவியானவர் வரும்பொழுது, அபிஷேகம் வரும்பொழுது, கிறிஸ்து இந்த பூமியில் எப்படி செயல்பட்டாரோ அப்படி செயல்படுவதுதான் அபிஷேகத்தின் அடையாளம். அபிஷேகம் வந்த மனிதனுடைய வாழ்க்கை வித்தியாசமானது. ஒரு ஆமென் சொல்லுங்க. அவருடைய வைராக்கியம் வித்தியாசமானது, அவருடைய தைரியம் வித்தியாசமானது, அவன் சவால்களுக்கு முகம் கொடுப்பது வித்தியாசமானது. என்ன நடந்தாலும் தனக்குள் இருக்கிற ஆவியானவருக்கு இருக்கிற அந்த ஜீவனை வெளிப்படுத்தி தேவ சித்தம் செய்து வாழுகிறவன் தான் அபிஷேகம் பெற்றவன். சுருக்கமாய் சொல்லுகிறேன், அபிஷேகம் என்றால் கடவுள் உங்களை உலகத்திலிருந்து வேறு பிரித்து அவருக்காக தனித்துவமாய் உங்களை நியமிப்பதுதான் அபிஷேகம் என்பது. ஆமென் சொல்லுங்க. அப்ப அபிஷேகம் வந்தால் நாங்கள் சும்மா இருப்போமா? இருக்க மாட்டோம். சில நேரம் இன்னைக்கு நம்ம அபிஷேகத்தை இழந்திருந்தால், பெருமதி தெரியவில்லை என்றால், கர்த்தர் விரும்புகிறார் அந்த அபிஷேகத்துக்குள் வர வேண்டும் என்று விரும்புகிறார். ஒரு ஆமென் சொல்லுங்க. ஆமென். அப்ப அபிஷேகம் உள்ளவர்களுக்கு வேதத்திலே அவர்கள் என்ன செய்தார்கள்? நீங்க ஆதியாமத்திலிருந்து வந்தா கூட பார்ப்பீர்கள். ஆனால் கர்த்தருடைய ஆவியானவர் வரும்பொழுது அவர்கள் கர்த்தருக்காக ஏதோ ஒன்றை செய்திருக்கிறார்கள். ஆமென். 1 சாமுவேல் 9ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தை வாசிக்கும் பொழுது, 1 சாமுவேல் 9ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தை வாசிக்கும் பொழுது, நாளை இந்நேரத்திற்கு பெஞ்சமின் நாட்டானாகிய ஒரு மனுஷனை உன்னிடத்தில் அனுப்புவேன். அவனை என் ஜனமாகிய இஸ்ரவேலின் மேல் அதிபதியாக அபிஷேகம் பண்ண கடவாய். அவன் என் ஜனத்தை பெலிஸ்தரின் கைக்கு நீங்களாக்கி ரட்சிப்பான். கவனிங்க. இப்ப ஆண்டவர் சொல்றாரு, முதலாவது இஸ்ரவேல்ல ஒரு ராஜாவாய் அபிஷேகம் பண்ணுகிறார். ஒரு ஆமென் சொல்லுங்க. ஆண்டவர் சில இடத்துல உங்களை அபிஷேகம் பண்ணி வச்சிருக்கிறாரு. எதற்கென்றால் கர்த்தருடைய ஒரு வேலை செய்வதற்கு தான் ஆவியானவர் கொடுக்கப்பட்டிருக்கிறார். நல்ல ஆமென் சொல்லுங்க. நீங்க அங்க போறதுக்கும் இங்க போறதுக்கும், சும்மா நடக்கிறதுக்கும் சும்மா பேசுறதுக்கும் ஆவியானவர் இல்ல. அதற்காக சபைக்கு ஆவியானவர் கொடுக்கப்படவில்லை. ஆண்டவர் சொல்லுகிறார், நாளை இந்த நேரத்திலே ஒருவன் வருவான், நீ அவனை அபிஷேகம் பண்ண வேண்டும். அவனுக்கு ஒரு வேலை வைத்திருக்கிறேன், அந்த அபிஷேகத்துக்கு ஒரு வேலை வைத்திருக்கிறேன். அவன் என்ன செய்ய வேண்டும் என்றால், பெலிஸ்தரின் கைக்கு என் ஜனங்களை நீங்களாக்கி ரட்சிப்பதற்கு சவுலை நான் ராஜாவாக அபிஷேகம் பண்ணுகிறேன். ஆமென் சொல்லுங்க. அதன் பிறகு ஆண்டவர் சொல்றாரு, தாவீதை அபிஷேகம் பண்ணு. ஏனென்றால் என் இருதயத்துக்கு ஏற்றவன், என் மனதில் நினைத்ததை செய்யக்கூடிய ஒருவனை நான் அபிஷேகம் பண்ண விரும்புகிறேன். ஆமென். கிதியோனை அபிஷேகம் பண்ணுகிறார், எப்தாவை அபிஷேகம் பண்ணுகிறார், எலியாவை அபிஷேகம் பண்ணுகிறார். எலியாக்கு சொல்றாரு, உன் ஸ்தானத்திலே எலிசாவை அபிஷேகம் பண்ணு. அவனுக்கு ஒரு ஊழியம் இருக்குது. அப்ப சபை பிறக்கிற நேரம் ஆவியானவரை கொடுத்து, இந்த பெந்தேகோஸ்து நாளிலே ஆவியானவர் ஏன் சபைக்கு கொடுக்கப்பட்டார் என்றால், நீங்கள் கர்த்தருக்காக ஏதோ ஒரு காரியத்தை செய்யும்படி ஆவியானவர் உங்கள் மேல் தங்கி இருக்கிறார். நல்ல ஒரு ஆமென் சொல்லுங்க. வாசிப்போம். ஆவியானவர் வந்தோன்னு என்னென்ன நடந்துச்சு சீக்கிரமா நம்ம வாசிக்க போகிறோம். அப்போஸ்தலருக்கு பாருங்கள், 12ஆம் அதிகாரம். அப்போஸ்தலர் 12ஆம் அதிகாரம் முதல் 2 வசனங்கள். அக்காலத்தில் நல்ல கவனிங்க. இப்ப என்ன நடந்திருக்கு? ஆண்டவர் அக்கினியை போட்டு இருக்கிறார். ஆமென் சொல்லுங்க. நல்ல சொல்லுங்க. ஆமென். ஆண்டவர் எண்ணத்தை போட்டு இருக்கிறார். பெந்தேகோஸ்து நாளிலே 120 பேர் அறையில் கூடியிருக்கும் பொழுது ஆவியானவர் வருகிறார், அபிஷேகம் வருகிறது. அந்த 120 பேர் சபையாய் மாறுகிறார்கள். அந்த சபை என்ன செய்கிறது? அந்த பட்டணத்திற்கு எல்லோருக்கும் கடவுளை குறித்து அறிவிக்கிறார்கள். சபை பெருகுகிறது, சபை சீரமடைகிறது. அப்படிப்பட்ட சபை ஆவியானவரை கொண்டு என்ன செய்கிறது? கவனியுங்கள். அக்காலத்திலே ஏரோது ராஜா சபையிலே சிலரை துன்பப்படுத்த தொடங்கி யோவானுடைய சகோதரனாகிய யாக்கோபை பட்டயத்தினாலே கொலை செய்தான். கவனிங்க. ஆமென். அப்ப என்ன நடக்குது? சபையிலே அபிஷேகமும் இறங்கி இருக்கிறது. அதே வண்ணமாக சபைக்கு விரோதமாய் உபத்திரவமும் பெருகி இருக்கிறது. சாதாரண உபத்திரவம் அல்ல. அங்கே யாக்கோபை பட்டயத்தினாலே துண்டித்தார்கள், கொன்றார்கள். சபை எப்படி இருந்தது? இன்னைக்கு சபை எப்படி இருக்கு தெரியுமா? வாசிங்க, அடுத்த வசனத்துக்கு வாருங்கள். அது யூதருக்கு பிரியமாய் இருக்கிறதென்று அவன் கண்டு. 5ஆம் வசனத்துக்கு வாங்க. அப்படியே பேதுரு சிறைச்சாலையிலே. நல்ல கவனிங்க. இப்ப என்ன செய்கிறார்கள்? அங்கே யாக்கோபை கொலை செய்து பேதுருவை சிறையில் அடைத்தார்கள். ஆனால் சபை பக்தி வைராக்கியமாய் இருந்தது. ஒரு ஆமென் சொல்லுங்க. எப்படி இருந்தது சொல்லுங்களேன்.
அப்படியே பேதுரு சிறைச்சாலையிலே காக்கப்பட்டிருக்கையில் சபையார் சபையார் அவனுக்காக தேவனை நோக்கி, சொல்லுங்கள், தூக்கத்தோடே ஜெபம் பண்ணினார்களா? சொல்லுங்கள். ஹலோ, ஊக்கத்தோடே ஜெபம் பண்ணி ஊக்கத்தோடே ஜெபம் பண்ணினார்கள். சபைக்கு ஒரு உபத்திரவம். சபைக்கு போகக்கூடாது. சபைக்கு போனவர்கள் வீடுகளிலே சென்று அவர்களை இழுத்து அடிக்கிறார்கள். சபையில் இருந்த பிரதான போதகரை வெட்டினார்கள். என்ன செய்தார்கள்? சொல்லுங்க, வெட்டினார்கள். சபைக்கு மிகுந்த துன்பம். இந்த தேசத்திலே இன்னும் சபைக்கு மிகுந்த துன்பம் இல்லை. தேசம் நன்றாய் இருக்கிறது. ஒரு ஆமென் சொல்லுங்க. சபை நன்றாய் இருக்கிறது. எப்படி இருக்குது? நல்லா இருக்குது. ஒய்யாரமா இருக்கு. சர்ச்சுக்கு போறது வாரம். இதுக்கு ஒரு ஆவியானவர், இதுக்கு ஒரு அபிஷேகம், இதுக்கு ஒரு பெந்தேகோஸ்தே நாள். ஒவ்வொரு முறை பெந்தேகோஸ்தே நாள் அக்கினி இறங்கிடுமே, அக்கினி இறங்கிடுமே. இறங்கி எங்கத்தான் வச்சிருக்கிறாங்களோ தெரியாது. பேதுரு சிறைச்சாலையில் வைக்கப்பட்டு சபை சிதறடிக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் ஜனங்களுக்குள்ளே இருந்த ஆவியானவர் என்ன செய்ய வைத்தார்? அவர்களை ஊக்கமாய் ஜெபிக்க வைத்தார். ஒரு ஆமென் சொல்லுங்க. இன்னைக்கு சபை ஜெபிக்கிறதுக்கெல்லாம் ஆள் கிடையாது. நான் சொல்லுகிறேன், நீங்கள் அபிஷேகத்தை இழந்திருக்கிறீர்கள். இல்லை என்றால் உங்கள் அபிஷேகத்தை இழந்து கொண்டிருக்கிறீர்கள். பன்னிரண்டு வாசியுங்கள். அப்போஸ்தலர் 12ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தை வாசிக்கும் பொழுது, அவன் இப்படி நிச்சயித்து கொண்டு மாற்கு எனும் பெயர் கொண்ட யோவானுடைய தாயாகிய மரியாள் வீட்டுக்கு வந்தான். அங்கே அநேகர் கூடி ஜெபம் ஒரு ஆமென் சொல்லுங்க. என்ன செய்தார்கள் அநேகர் கூடி? சொல்லுங்களே. அப்படி நடக்கக்கூடாது. வாரக்கிழமை எல்லாம் பிடிச்சி அடித்து ஒரு பாஸ்டரை சுட்டு கொன்று தலையை வெட்டி பண்ண நீங்கள் என்ன செய்வீர்கள்? என்ன செய்வீர்கள்? வீட்டிலிருந்து ஜெபம் பண்ணுவோம். கர்த்தர் மூளையும் கொடுத்திருக்கிறார். கொஞ்சம் ஞானமா நடக்கணும் தானே பாஸ்டர்? ஹலோ, இல்லையே, அப்படி இருக்கலையே. அப்படி இருந்தா கொஞ்சம் யோசிங்க. அப்படி ஒரு நாள் வந்தா என்ன நடக்கும்? அன்னைக்கு தான் ரொம்ப பேருக்கு வெளிப்பாடு வரும். இந்த கொரோனா காலத்தில் கொஞ்சம் வந்துச்சு பாருங்க. இப்போ சர்ச்சில் ஆள் இல்லை, அப்போ வருவாங்க. பாட்டு சர்ச் இல்லையா? ஜனங்களுக்குள் ஆவியானவர் செயல்படுகிறார். ஹலோ, என்ன செய்கிறார்? செயல்படுகிறார். உபத்திரவம் பெரிதுதான். ராஜா எதிர்த்து நிற்கிறான். கலவரமே நடக்குது. என்ன நடக்குது? கலவரமே நடக்குது. ஆனால் எழுப்புதல் பற்றி எரிந்து கொண்டே இருக்கிறது. ஜெபம் பற்றி எரிந்து கொண்டே இருக்கிறது. ஒரு ஆமென் சொல்லுங்க. இன்னைக்கு விசுவாசிகளுக்கு ஜெபம் ரொம்ப கடினமானது. ஒருமனப்பட்டு பாரம், சபையை குறித்த, தரிசனத்தை குறித்த, தேசத்தை குறித்த பாரம் இருக்குது. ஆவியானவர் இருக்கிறவனுக்குள், அபிஷேகம் வேலை செய்கிறவனுக்குள்ளே இந்த பாரம் நிச்சயமாக இருக்கும். எப்ப பார்த்தாலும் ஏதாவது வேணும். எது கிடைக்கல, அது கிடைக்கல, இதையே பேசுகிறவன் அபிஷேகம் பெற்றவன் அல்ல. அபிஷேகம் பெற்றவனுக்குள்ளே இந்த ஆவி கிரியை செய்து கொண்டே இருக்க வேண்டும். ஆமென் சொல்லுங்க. அப்போஸ்தலர் 14:23 வாங்க. அல்லாமலும் அந்தந்த சபைகளில் அவர்களுக்கு மூப்பர்களை ஏற்படுத்தி வைத்து உபவாசி, சொல்லுங்க எல்லாரும், உபவாசித்து சொல்லுங்களேன், சத்தமா சொல்லுங்க. உபவாசித்து ஜெபம் பண்ணி அவர்களை விசுவாசித்து பற்றி கொண்ட கர்த்தருக்கு ஒப்பு கொடுத்தார்கள். ஒரு உபத்திரவம் வருது. சபை கூடி கூடி சபை ஜெபிக்குது. ஆவியானவர் கிரியை செய்கிறார். ராமேன் சொல்லுங்க. எல்லாரும் மைக்க பிடிச்சு ஊழியம் செய்யலாது. எல்லாம் வெளிநாடு போயிட்டு ஊழியம் செய்ய முடியாது. ஆனா கடவுள் உங்களுக்கு ஜெபிக்கக்கூடிய பாரத்தை கொடுத்திருக்கிறார். ராமேன் சொல்லுங்க. கூடி ஜெபித்தாங்களா? கூடி குறை பேச தெரியுது, கூடி வந்து சிதறடிக்க தெரிகிறது. கூடியது எதற்கு தெரியுமா? உபத்திரவத்தை ஜெயிப்பதற்காக கூடினார்கள். தேசத்துக்காக ஜெபிக்கிறவர்கள் கூடுவதில்லை. சபை கட்டப்படுவதற்கு யாரும் உபவாசம் இருப்பதில்லையே. ஆவியானவர் அவர்களுக்குள் கிரியை செய்தார். அதுதான் பெந்தேகோஸ்தே நாள். ஒரு ஆமென் சொல்லுங்க. வாசிங்க அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் 45 வாசிங்கள். 45. காணியாட்சிகளையும் ஆஸ்திகளையும் விற்று ஒவ்வொருவனுக்கும்
தேவையானத்துக்கு தக்கதாக அவைகளில் எல்லாருக்கும் பகிர்ந்து கொடுத்தார்கள். அப்புறம் அவர்கள் ஒருமனப்பட்டவர்களாய் சொல்லுங்க, அவர்கள் சொல்லுங்களே. அப்ப சர்ச் எதுக்கு ஒருமனப்பட்டுச்சு? ஹலோ, ஜெபிக்க ஒருமனப்பட்டுச்சு. ராமன் சொல்லுங்க. அவங்க வந்தா நான் ஜெபிக்க வரமாட்டேன், இவங்க வந்தா வரமாட்டேன் சொன்னாங்களா? ஹலோ, சொன்னாங்களா? ரொம்ப பேர் வந்து பாருங்களேன், அபிஷேகத்தில் வளரணும்னு நினைக்கிறவங்க எந்த சவால் வந்தாலும் அடுத்த கட்டம் தேவனுடைய அழைப்புக்கு கடந்து போவார்கள். அப்படித்தானே? பிரச்சனையை சொல்லுகிறவன் அல்ல, போராட்டங்களை சொல்லுகிறவர்கள் அல்ல. இன்னைக்கு ரொம்ப பேர் சொல்றது, என் ஊழியத்தில் அவர் சூனியம் வச்சிட்டாரு, அதை வச்சிட்டாரு, இதை வச்சிட்டாரு, அவங்க அப்படி செஞ்சாங்க, இப்படி செஞ்சாங்க. இல்லை, ஆவியானவர் இருந்தால், அபிஷேகம் பண்ணப்பட்டவன் அபிஷேகத்தை காத்து கொண்டிருந்தானால், கடவுள் எதற்கு அழைத்தாரோ அதை இறுதி வரை செய்து முடிக்கிற ஆவியானவர் அவனுக்குள் இருக்கிறபடியால் அவன் அதை செய்து முடிப்பான். நல்லா ஆமென் சொல்லுங்க. இன்னைக்கு யாருக்குமே எதுவுமே இல்லை. இன்னைக்கு ரொம்ப பேர் சர்ச்சுக்கு 199 பேர் வாரது, கடமைக்கு வாரது போறது, ஏதோ அவங்க நல்லதுக்கு. நீங்கள் அப்படி அழைக்கப்பட்டவர்கள் அல்ல. கர்த்தர் உங்களை ஒரு பெரிய சித்தத்தோடும் திட்டத்தோடும் கர்த்தர் உங்களை அழைத்திருக்கிறார். உங்களுக்குள்ளே வாசம் பண்ணுகிற ஆவியான தேவன், அவர் உங்களை அவருடைய சித்தத்தின்படி நடத்துவதற்கு அபிஷேகம் பண்ணப்பட்டிருக்கிறார். ஒரு ஆமென் சொல்லுங்கள். அப்ப அவர்கள் எதற்கு கூடினார்கள்? சொல்லுங்கள், எதுக்கு கூடினார்கள்? ஜெபம் பண்ண கூடினார்கள். எதற்கு ஜெபம் பண்ண கூடினார்கள்? சொல்லுங்களேன். கல்யாணம் நடக்கணும் பாஸ்டர், இதுக்காக மட்டும் ஜெபிக்காதீங்க. இதெல்லாம் தவறு தெரியுமா? சபை மாற்ற வேண்டும். வீடுகள் தோறும் என்ன செய்தார்களாம்? சொல்லுங்களேன். எழுப்புதல் எப்படி பற்றி எறியுது தெரியுமா? 120 பேருக்குள் பத்த வச்சாரு. அந்த 120 பேர் தெருவில் இருந்து பிரசங்கிக்கிறார்கள். 3000 பேர் ரட்சிக்கப்பட்டார்கள். ராமேன் சொல்லுங்க. அப்புறம் பிரசங்கம் பண்ணுகிறான் பேதுரு, 5000 பேர் ரட்சிக்கப்பட்டார்கள். அவர்கள் சிதறி போய் பிரசங்கம் பண்ணுகிறார்கள். ஏராளமான ஜனங்கள் ரட்சிக்கப்பட்டார்கள். ஆமென். ரட்சிக்கப்பட்டவர்கள் என்ன நடந்துச்சு தெரியுமா? சபையில் எழுப்புதல், சபையில ஜெபம் நடக்குது. ஒரு ஆமென் சொல்லுங்க. என்ன நடக்குது? ஜெபம் நடக்குது. சொல்லுங்க பக்கத்துல, சபையில ஜெபம் நடக்குது. ஜெபத்துக்கு ஒருமனப்பட்டார்கள். எந்த ஜெபத்துக்கு ஒருமனப்பட்டார்கள்? உபத்திரவத்துக்கு ஒருமனப்பட்டார்கள். உபத்திரவத்தில் ஜெயிக்க வேண்டும் என்ற ஜெபத்துக்கு, ஆத்துமாக்கள் ரட்சிக்கப்பட வேண்டும், இந்த பட்டணத்திலே தேவனை அறிகிற அந்த அறிவு விருத்தி அடைய வேண்டும் என்று ஜெபம் பண்ணினார்கள். எல்லாரும் ஒருமனப்பட்டு அப்பம் விட்டு மகிழ்ச்சியோடு, கபடம் இல்லை. சொல்லுங்கள், பப்படம் இல்லை. என்னது? நல்லா சொல்லுங்கள். கபடம் இல்லாத மனதோடு, இருதயத்தோடு. இதெல்லாம் சபையில் இருக்கணும் தானே? ஒரு மனம் இருக்கணும். ஒரு போய மீட்டிங் வைங்களேன், வளர்ந்த விசுவாசியை பார்க்கவே முடியாது. அதுலேயும் கொஞ்சம் பிளஸ்ஸிங்காக வந்துட்டாங்கன்னா அவங்கள பார்க்கவே முடியாது. அவங்க நினச்சிட்டாங்க நாங்கள் அபிஷேகத்தில் நாங்கள் திளைத்து கொண்டிருக்கிறோம். ஏசு ஒரு நாள் வரும் பொழுது உங்களுக்கு தெரியும். ஆமீன் சொல்ல மாட்டீர்களா? சொல்ல வேண்டாம். அபிஷேகம் இருக்கிறபடினால் நீங்கள் சொல்ல மாட்டீர்கள் என்பதை நான் அறிந்திருக்கிறேன். ஆமீன் சொல்லுங்க. ஒரு காலத்தில் வந்தோம் பாஸ்டர். பவுல் ஒரு காலத்தில் நல்லா இருந்தாரு, பேதுரு ஒரு காலத்தில் நல்லா இருந்தார். இல்ல, பவுலை பார்த்து கேட்கிறாங்க, அவனா இவன்? அன்றைக்கு சபையை துன்புறுத்தியவனா? அன்னைக்கு சபைக்கு எதிராக இருந்தவனா? கடவுளுக்கு துன்மார்க்கமாய் வாழ்ந்த இவனா அவன்? இன்னைக்கு கேட்கிறாங்க, அவனா இவன் என்றார்கள், இவனா அவன் என்று கேட்கிறார்கள். இன்றைக்கு புரியவில்லை. மறுதளித்த பேதுரு ஆவியானவர் வரும் பொழுது சொல்லுகிறான், உயிரே போனாலும் அந்த இயேசுவை குறித்து நான் பிரசங்கிப்பேன். ராமேன் சொல்லுங்க. அவனை அடித்து துன்புறுத்தி அந்த நாமத்தை குறித்து நீ பேசக்கூடாது என்றார்கள். ஆனால் அவன் என்ன செய்தான்? அவரை அறிவிப்பது தான் என்னுடைய வேலை. அபிஷேகம் வந்து எல்லாரும் என்ன செய்தாங்க? சும்மா இருக்கல, சும்மா தூங்கல்ல, கர்த்தருக்காக ஏதோ ஒன்றை செய்தார்கள். ஆமேன் சொல்லுங்க. அப்போஸ்தலர் 17:16 வாசிங்கள். அப்போஸ்தலர் 17ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம் 17ஆம் வசனம். ஜெபிக்க போறோம். அத்தேனே பட்டணத்தில் பவுல் அவர்களுக்காக காத்து கொண்டிருக்கையில் அந்த பட்டணம் விக்கிரகங்களால் நிறைந்திருக்கிறதை கண்டு தன் ஆவியில் மிகுந்த வைராக்கியம் அடைந்து ஜெப ஆலயத்தில் தூதரோடும் பக்தி உள்ளவர்களோடும் சந்தை வெளியில் எதிர்பட்டவர்களோடும் தினந்தோறும் சம்பாஷணை பண்ணினார். ஆமென் சொல்லுங்க. என்ன பண்ணினாரு? ஜெப ஆலயத்தில் யூதரோடும் பக்தி உள்ளவர்களோடும் சந்தை வெளியில், மார்க்கெட்டுக்கு போகிற நேரம், கேஎஃப்சி போகிற நேரம்,
ஃபுட் சிட்டி போகிற நேரம் எல்லாம் பார்க்குற நேரம் யாரோட என்ன பேசினாருங்க? சுவிசேஷம், தேவனை குறித்து பேசினார்கள். அப்ப ஆவியானவர் இருக்கிற ஒரு மனிதனுடைய எண்ணம் சிந்தை எப்படிப்பட்டதாக இருக்கிறது? கடவுள் அவனை அழைத்த அந்த அபிஷேகத்துக்கான காரியம் அவன் வாழ்க்கையில் நடந்து கொண்டே இருக்க வேண்டும். அப்பொழுதுதான் அவன் அபிஷேகம் பெற்றவன் என்பதற்கு அடையாளம். ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. அப்ப எங்க பார்த்தால் அவனுக்குள்ள ஒரு பக்தி இருக்கிறது, வைராக்கியம் இருக்கிறது, ஜெபம் இருக்கிறது, அவனுக்குள்ள சுவிசேஷம் இருக்கிறது, ஊழியம் இருக்கிறது, தயக்கம் இல்லை, பயம் இல்லை, அவனுக்குள்ள தைரியம் இருக்கிறது. ஆக அபிஷேகம் பெற்றவர்கள், அப்படிப்பட்டவர்கள் மூலம்தான் தேவன் சபையை கட்ட விரும்புகிறார். ஆமென். வாசிங்கள் அப்போஸ்தலர் 15:30. அபிஷேகம் வந்த பொழுது அவர்கள் என்ன செய்தார்கள்? வாசிங்கள் அப்போஸ்தலர் 15ஆம் அதிகாரம் 30ஆம் வசனம். அவர்கள் அனுப்பிவிடப்பட்டு அந்தியோகியாவுக்கு வந்து சபையை கூடி வர. ஒரு ஆமென் சொல்லுங்க. என்ன செய்தார்கள்? சொல்லுங்க. சபை கூடி வந்தது. சொல்லுங்க. சபை, நல்லா சொல்லுங்க. சபை கூடி வந்தது. எங்க ரொம்ப பேர் இல்லை இன்னைக்கு சர்ச்சுக்கு ஒழுங்கு இல்லாதவங்கெல்லாம் நான் சொல்றேன் பரலோகம் போக மாட்டீங்க. சரியா? இந்த கூடாரத்துக்கு உண்மை இல்லாதவன் அந்த கண்மலையில் ஏறுவதில்லை. இந்த கூடாரம் சும்மா வந்து போறதில்லை. தேவன் ஒரு சித்தத்தை வைத்திருக்கிறார். ஒரு ஆமென் சொல்லுங்க. உங்களை பொய் சொல்லுவதற்கு கர்த்தர், உங்களை சமாளிப்பதற்கு கர்த்தர் சபை நடத்தவில்லை. கடவுள் நித்திய ஜீவனுக்காக சபை ஏற்படுத்தி இருக்கிறார். செய்து கொண்டே இருக்கிறான், ஜெபித்து கொண்டே இருக்கிறான், உபவாசம் பண்ணுகிறான். ஆவியான இருக்கிற மனுஷன் சபையிலே கூடுகிறான். ஆவியான இருக்கிற மனிதன் என்ன செய்கிறான்? அவன் திருவிருந்திலே கலந்து கொள்ளுகிறான். ஆவியான இருக்கிற மனிதன் ஒருமனப்படுகிறான். ஆவியான இருக்கிற மனிதன் போற இடத்தில் எல்லாம் தேவனை குறித்து சம்பாசிக்கிறான். ஆவியான இருக்கிற மனிதன் கடவுள் தனக்கு செய்ததை மற்றவர்களுக்கு அறிவிக்கிறான். ஏதோ ஒன்றை அவர்கள் எல்லோரும் சேர்ந்து ஏதோ ஒன்றை செய்து கொண்டே இருக்கிறார்கள். இங்கே ஜனங்கள் உபதேசிக்கிறதினாலும் இயேசுவை முன்னிட்டு மரித்தோரில் இருந்து உயிர்த்தெழுதலை பிரசங்கிக்கிறதினாலும், ஆமென் சொல்லுங்க,